வணக்கம். என்னுடைய அனுபவங்களை பற்றி சொல்லும்போது, அர்பன் பேசிக் சர்வீசஸ் ப்ரோக்ராமில் நெய்பர்ஹுட் குரூப்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த 20 பெண்களை சிறு சிறு பணிகளை அவங்களுடைய நகராட்சி பகுதியில் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆணையை பிறப்பித்தோம் அப்படிங்கிறது நான் சொன்னேன். அது எந்த அனுபவத்தில் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு அந்த முதலியார் குப்பம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னேன். பம்பத்தூரில் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய அந்த மினிட் புக்கெல்லாம் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லேடி மட்டும் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தது. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு, ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? ஏன்னா அப்போ இன்னொரு அம்மா சொன்னிச்சு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லி அடிக்கிறாருங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயோ ஏம்மா என்ன பண்ணுறது, நீங்களாம் அட்வைஸ் பண்ண வேண்டியதுண்ணா. அதெல்லாம் அட்வைஸ்லாம் பண்ண முடியாதுங்க, அவர் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காரு, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க குடும்ப விவகாரம். ஆனால் பாவம் தினமும் அடிபட்டு சாகுது இந்த அம்மா அப்படின்னு. அப்போ நான் இந்த சொன்ன அம்மாக்கிட்ட கேட்டேன், ஏம்மா உங்கள் வீட்டில் எப்படி அவர்? எங்கள் வீட்டுக்காரரும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு. இப்போ அடிக்கிறது இல்லையாம்மா? இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டார், நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு. அதாவது சிலர் வந்து இருப்பதை விட இல்லாமல் இருக்கிற போது மகிழ்ச்சி என்கிற நிலையில் வாழ்கிறார்கள் என்பது ஒரு கொடுமையான விஷயம். சிலர் இல்லாதது மகிழ்ச்சினா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மட்டுமில்லை, அது ஒரு பிரச்சனைக்கான அடையாளமாகவும் ஆகிறது. அது மாதிரி இந்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், அந்த கிராமத்தில் எல்லாருடைய வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறவன், ஒருத்தர் பாக்கி இல்லாமல். அப்போ மரணப்படுக்கையில் இருக்கான், எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த ஊருக்கு எப்போவுமே நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒருத்தன் பிரச்சனையாக இருப்பான், அந்த வீடே நரகமாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரே ஒரு ஆள் பிரச்சனை பண்ணுவான், அதனால் என்ன ஆகுனா அந்த ஆர்கனைசேஷனுக்கு குட்டிச்சு வர்றாரு. ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் மொட்டை பெட்டிஷன் போடுறதுக்கே இருப்பான். அவனால் என்னென்னா அந்த ஆஃபீஸில் இருக்க நல்லா வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ஃப்ளாட் இருக்கும், ஒரு 10 குடும்பங்கள் இருக்கும், அதில் ஒரு ஆள் எதுக்குமே ஒத்துக்க மாட்டான், எதை செஞ்சாலும் அவன் ஒத்துக்காமல் பிரச்சனை பண்ணுவான். அங்கே வாழ்கிற வாழ்க்கையவே ஒரு நரகமாக்குருவான். சரி, அவனை விட்டுட்டு இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அந்த காசையை நாம் போட்டுக்கலான்னா அடுத்த நாள் வந்து என்ன, நான் என்ன பிச்சைக்காரனா, என்ன இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் என்ன எனக்கும் சேர்த்து நீங்கள் காசு போடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்னென்னா பிரச்சனை செய்யணும்னு. சில பேருடைய நோக்கமே பிரச்சனை பண்ணுறது தான். அதனால் என்னென்னா அந்த ஒரு ஜென் ஸ்டோரி ஒன்று இருக்கும். என்னென்னா ஒரு மாஸ்டர் இருப்பார், அந்த மாஸ்டருக்கு ஒரு சீடன் இருப்பான். 2 பேரும் போவாங்க. திடீர்னு ஒரு இடத்துல அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவார், இனிமேல் நீ எனக்கு சீடனாக இருக்கக்கூடாது, நாம் 2 பேரும் பிரிவோம். உடனே சீடன் என்ன பண்ணுவான், சரிங்க மாஸ்டர் அப்படி பாரு, நம்ம உடைமைகள்லாம் 2ஆக எடுத்துக்கணும் அப்படிமா. உடைமைனா என்ன இருக்குது, 2 காவி துணி இருக்குது, சரி உடனே ஒரு காவி துணியை எடுத்துக்கோ, இன்னொரு காவி துணி, ஒரு பெக்கிங் பவல் இருக்கும், அப்போ வந்து இந்த பவலை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொல்லுவான் பெருந்தன்மையாக. அதை எப்படி நான் வச்சுக்க முடியும், எது வரனாலும் 2ஆக தான் முடியும், இதை 2ஆக உடைச்சா பிரச்சனை யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஏன்னா சண்டை போடணுங்கிறதுக்காகவே சண்டை போட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? சில பேர் அப்போ தான் ஒரு சண்டை முடிஞ்சிருக்கும், அந்த சண்டை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா அடுத்த சண்டையை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவன் எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணில் அப்படியே தண்ணீராக வடிக்கிறான். எல்லோரும் கேட்குறாங்க, என்ன நான் உங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து எனக்கு ஒரு நல்லது செய்யணும், அப்போ தான் என் ஆத்மா சாந்தி. என்ன அப்படின்னு, உங்களுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்திட்ட என்ன நம்ம ஊர் சுடுகாட்டில் வந்து புதைக்காதீங்க, ஏன்னா இங்கே புதைக்கப்படுறதுக்கு தகுதி இல்லைன்னே இல்லை, ஏன்னா என்னுடைய பிணம் கூட இவ்வளோ நல்லவங்களுக்கு நான் கொடுமைப்படுத்திட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் பக்கத்து ஊர் சுடுகாட்டில் போய் புதைச்சிருங்க அப்படின்னா. இவங்களும் சரி கடைசி ஆசை இவனதை நிறைவேற்றிடுவோம், இப்போ திருந்திட்டானேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு சுடுகாட்டில் போய் புதைச்சா அவனுங்களாம் சண்டைக்கு வந்து எங்கள் சுடுகாட்டில் அந்த ரவுடியை எப்படி வந்து நீங்கள் புதைப்பீங்கன்னு சொல்லி வெட்டு குத்தாய ஒரு 10 பேர் கூட புதைக்கிற மாதிரி ஆகிப்போச்சான். சில பேர் சாகும்போது கூட அடுத்தவங்களுக்கு பிரச்சனையை பண்ணிவிட்டு சாவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க உண்டு. அது மாதிரியான நபர்களையும் நீங்கள் காலேஜில் சந்திப்பீங்க. ஒவ்வொரு இயர்லேயும் இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிளாஸை கவனிக்க விட மாட்டாங்க, மாணவர்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தகராறு பண்ணுவாங்க, மெஸ்ஸில் கலாட்டா பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். அவர்களையும் சந்திப்பது எப்படி, அவர்களையும் எப்படி சமாளிப்பது, இது ஒரு மிகப்பெரிய கலை. மிகவும் முரட்டு சுபாவம் கொண்டவர்களுக்குடைய மனசில் கூட ஒரு மென்மையான உள்ளம் இருக்கிறது. அந்த மென்மையான உள்ளத்தை நம்ம எப்படி டீல் பண்ணுறது, இதுதான் சோஷியல் இன்டெலிஜென்ஸில்
நாம் கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். நான் உங்களுக்கு சொன்னேன், நம்மோட வேலை செய்கிறதுக்கு எல்லோரும் விரும்புகிறாங்களா? அதுதான் நம்முடைய தலைமை பண்பினுடைய அறிகுறி. இப்போ ஒரு குழு இருப்பாங்க, அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆளை மட்டும் எங்கே போட்டுறாதீங்க, மற்றவங்க எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. சார் தயவு செய்து அவரை மட்டும் எடுத்துருங்க சார், நாங்கள் வேலை செஞ்சிடறோம். இப்போ சில பேர் ரெண்டு பேராக போட்டு ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னா அதில் ஒரு பையன் சொல்லுவாள், அதை பாரு நீ ஒரு வேலையும் செய்யாத, நீ சும்மா இரு, நான் செஞ்சிட்றேன், உனக்கு பதிலாக நான் செஞ்சிட்றேன், நீயும் சேர்த்து இதை சப்மிட் பண்ணிடு, நீ செஞ்சதாக வேணும்னா நான் எழுதிடுறேன். ஏன்னா வந்தால் நிச்சயமாக இந்த திலீப் குமாரை பற்றி ஸ்ரீதர் ஒரு முறை சொல்லியிருந்தார். இந்த டைரக்டர் ஸ்ரீதர் திலீப் குமாரை வச்சு ஹிந்தியில் ஒரு படம் இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. சரின்ட்டு இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஏழைங்க அப்படின்னு ஒன்று அவர் ஆரம்பிச்சிட்டானா, ஏழைனாக்கங்க இப்படிங்க அப்படிங்க இப்படின்னு அவர் கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தா அது வேறு எந்த வார்த்தை சொன்னாலும் அவர் ஒரு 10 லைன் சொல்லி அது வேறு மாதிரி போய் கடைசியில் என்னால் அவரை வச்சு படமே எடுக்க முடியலைங்க. வந்துட்டேன். சில பேரை வச்சு படமே எடுக்க முடியாது, சில பேரை வச்சு ப்ராஜெக்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த வேறு திசையில் இழுத்துட்டு போவாங்க, சம்மந்தம் இல்லாமல் இழுத்துட்டு போவாங்க. நான் 2 பேரை பார்த்தேன். என்னென்னா, ஒரு கல்யாணத்தில் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத நான் பின்னாடி உட்காந்து கேட்டுருக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன இருந்தாலுங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற அந்த போர் சீக்கிரம் முடிஞ்சாதாங்க நல்லது அப்படிங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்துருந்தவர், அநியாயத்துக்குங்க இந்த மாதிரி வெங்காய விலை ஏறிடுச்சுன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும், வெங்காய சாம்பாரே சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறார், நீங்கள் இந்த கைதிகளெல்லாம் மாதிரி அனுப்பிச்சதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன, இந்த அமெரிக்கா அனுப்பிச்சாங்கல்ல அதை பற்றி உங்கள் எண்ணம் என்ன அப்படின்னு இவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், இப்போல்லாம் இங்கே காலையில் 8 மணிக்கு போனால் நல்ல ரேஷன் அரிசி கிடைக்குதுங்க, வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குங்க அப்படிங்கிறாரு. உடனே இந்த மாதிரி இவர் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளமாக பேசுகிறாரு, இவர் உள்ளூர் பிரச்சனை, ரேஷன் கடை பக்கத்தில் மழைநீர் வடிகால், இது மாதிரி விஷயங்களாக பேசிகிட்டு இருக்கிறார். 2 பேரும் மாறி இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் பேசுகிறதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவர் ஒன்று பேசுகிறாரு அவர் ஒன்று பேசுகிறாரு, சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்களே, இவங்க யாருங்கன்னு. இவங்க 2 பேரும் சம்பந்திங்க அப்படின்னாரு. சம்பந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்க 2 பேரும் கேட்டேங்க, அவர் ஒன்று பேசுகிறாரு நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, என்னங்க இது கான்வர்சேஷன்? நான் பாருங்கள், அவர் பேசுகிற வரைக்கும் நான் குறுக்க பேசுனா, நான் பேசும்போது அவர் குறுக்க பேசினாரா? கிடையாது. இல்லை, அதுதான் கான்வர்சேஷன் ரூல். நாங்கள் குறுக்கிடவே இல்லை. அவர் ஒன்று பேசுகிறாரு ஒரு அலைவரிசையில், நான் ஒரு அலைவரிசையில் பேசுகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு. இது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அவங்களோடலாம் அனுசரித்து போகக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு புதுசான ஒரு நபரை நம்ம என்கவுண்டர் பண்ணும்போது முதல்ல நம்மளுக்கு பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். என்ன தயக்கம்? இவர்கிட்ட பேசினா எப்படி எடுத்துக்குவாரோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, வெளிநாடுகளில் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி கேள்விகள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது, குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது, எங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஒருவேளை அவர் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், அந்த வருத்தத்தில் அவர் உட்காந்துருக்கிறவராக இருக்கலாம். அவர்கிட்ட போய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அவர் புலன்னு ஆட ஆரம்பிச்சிருவார். குழந்தைங்க இருக்கானும் கேட்கக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க இல்லாத ப்ராப்ளத்தில் அவங்க இருக்கலாம். அதில் போய் நீங்கள் குழந்தைங்க இருக்கான்னு கேட்கக்கூடாது. சில பேர் என்னென்னாக்கா கல்யாணம் ஆயிடுச்சாமாங்க, இல்லை அப்படின்னு சொன்னேன், குழந்தைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அது சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்குறது. நம்ம ஊரில் கேள்வி எப்படி கேட்கணும், பதிலை எப்படி சொல்லணுங்கிறதுக்கு நமக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு காது திடீர்னு கேட்காம போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தரை போய் விசாரிக்க போகிறாரு. அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காரு. இவராக அசியூம் பண்ணிக்கிறாரு. என்ன அசியூம் பண்ணிக்கிறாருன்னா, அவர்கிட்ட போய் எந்த உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்கணும். அவர் ஓரளவு பரவாயில்ல பாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லணுன்னு இவராக அசியூம் பண்ணிக்கிட்டு போகிறாரு. இது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் காதில் பிரச்சனை இருக்குங்க, சரி பண்ணிக்கிறேன்னா அவர் எழுதி காமிச்சிருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போயிட்டு உடம்பு எப்படிங்க இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படிங்கிறாரு. சரி என்னங்க சாப்பிட்றீங்க என்னொன்னே இவரை அசியூம் பண்ணிக்கிறாரு, நான் நல்ல உணவாக சாப்பிட்றேன், கஞ்சி
நல்ல சத்தான உணவுன்னு சொல்லுவார். அதையே தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலான்னு அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க உணவு சாப்பிட்றீங்க? மண்ணாங்கட்டி தான் சாப்பிடணும். ஏன்னா அவர் ஏற்கனவே போன கேள்விக்கு இவர் பதில் சொன்னதில் கோவம் அடைஞ்சு, மண்ணாங்கட்டி அதையே சாப்பிடுங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிறாரு. ஆமாம், எந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்குறீங்கன்னு? யமதர்மன்ட்ட தான் பார்க்கணும், அவர் தான் உங்களுக்கு இப்போ ஏற்ற வைத்தியர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்கிற மாதிரி ஒரு சின்ன வயசில் நமக்கு ஒரு கதை உண்டு. ஏன் பர்சனல் கொஷின்ஸை நம்ம கேட்கக்கூடாது. இன்னொன்று, அடுத்தவங்க இப்படி தான் பதில் சொல்லுவாங்கன்னு யூகம் பண்ணிக்கக்கூடாது. சில பேர் சம்மந்தம் இல்லாமல் கேட்பாங்க. என்ன பார்க்குறதுக்கு சில பேர் வருவாங்க, ஒவ்வொரு முறையும் அவங்க என்னென்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. நீங்கள் இப்போ ரிட்டையர் ஆகி 3 மாதம் இருக்குமா அப்படிம்பாங்க. இதே கேள்வியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டவர். அப்புறம் திடீர்னு கேட்பார், நீங்கள் ஏன் வேறு எந்த அசைன்மெண்ட்டும் எடுத்துக்கல? இது மாதிரி, அதாவது தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத பதில்கள், ஏதோ வளர்க்கணுமே. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெதர் ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லைங்க அப்படிம்பாங்க. இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஒன்றும் பண்ண முடியாது. சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்விக்கு சில பேர் சினிமா தேட்டரில் பார்த்துட்டு, சினிமாவுக்கு வந்தீங்களா அப்படிம்பாங்க. வந்திருக்கிறது அவரும் சினிமாவுக்கு, நாமளும் சினிமாவுக்கு போயிருக்கிறோம். ஏன்னா என்ன பேசுறதுன்னே தெரியாமல் பேசுகிறது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து பர்சனல் கொஷின்ஸ் எதுவுமே கேட்க முடியாது. நீங்கள் ஒரு புன்னகை புரிஞ்சிங்கன்னா அவங்களும் ஒரு புன்னகை புரிவாங்க, அதுக்கு மேலே தே டோன்ட் இன்ட்ரூட். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெட்டியை தூக்கிட்டு கீழே இறங்க சிரமப்பட்டீங்கன்னா அவங்க ஒரு கை கொடுத்து இறக்கி விடுவாங்க. நீங்கள் போய் கேட்குறீங்க இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக பதில் சொல்லுவாங்க, உங்களுக்கு கிளியராக. அதுவும் நான்லாம் சில நாடுகள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க உடனடியாக, இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போனோன்னா உடனே அவங்க மேப் எடுத்து உங்களுக்கு வரைஞ்சி காமிப்பாங்க. அவங்களுடைய அந்த ஹாங்காங் மேப் எடுத்து வரைஞ்சி காமிக்கிறத பார்த்துருக்கேன். ஹாங்காங்கில், சிங்கப்பூரில் வரைஞ்சி காமிக்கிறத பார்த்துருக்கேன். இப்படி தாங்க போகணும், இதை போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க, டிரெக்ட் அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. அதுதான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அங்கே பொறுத்த வரைக்கும். somebody asks you help, you do the help. பட் பர்சனல் கொஷின்ஸ் எதுவுமே அங்கே கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்க ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிடுவாங்க. எந்த வகையிலையும் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. நான் சில நேரங்களில் பார்த்துருக்கேன், லண்டனில் ஒரு முறை பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன். என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு பர்கர் சாப்பிட்றாங்க. பர்கரை வந்து ஒரு பேப்பருக்குள்ளே வச்சுக்கிட்டு பஸ்ஸில் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது என்னென்னா, அந்த பர்கர்னுடைய ஒரு சின்ன பீஸு கூட அந்த பஸ்ஸில் விழுந்திருக்காரு. அவ்வளவு நேர்த்தியாக. ஒரு முறை ஹாங்ஸோ ஏர்போர்ட்டில் நான் இருக்கேன். ஹாங்ஸோ ஏர்போர்ட் சைனாவில் இருக்கேன். அந்த ஏர்போர்ட்டில் நான் பார்த்தது என்னென்னா, அந்த ஏர்போர்ட்டு எவ்வளவு விஸ்தீர்ணத்தில் இருக்கோ அது மாதிரி 3 மடங்கு எம்டி ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கான் ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷனுக்கு, காம்பவுண்ட் போட்டு. அது ஃப்யூச்சரில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது புதுசாக லேண்ட் அக்வயர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு இவ்வளோ தான் இப்போதைக்கு தேவை. ஆனால் ஃப்யூச்சரில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அப்போ போய் லேண்ட் அக்வயர் பண்ண வேணாம் பாருங்கள். அதனால் 3 மடங்கு லேண்ட் அக்வயர் பண்ணி காம்பவுண்ட் வால் போட்டுக்கிறத பார்த்து அதிசயத்தை போனேன். எவ்வளோ தூரம் அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு. தே பிளான் ஃபார் 100 years, சம்டைம்ஸ் தே பிளான் ஃபார் 500 years. அந்த மாதிரி அவங்க தே ஆர் பிளானிங். அந்த ஹாங்ஸோ ஏர்போர்ட்டில் ஒரு அம்மா கரும்பு சாப்பிடுது. நம்ம கரும்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த அம்மா கரும்பு சாப்பிடுது. ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் கீழே வச்சுக்கிட்டு அந்த கரும்பு சாப்பிடுது. ஒரு சொட்டு கூட அந்த நியூஸ் பேப்பருக்கு அந்தாண்ட விடலை. அது அவ்வளவு நீட்டாக சாப்பிட்டுட்டு அந்த நியூஸ் பேப்பரோடு கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுச்சு. அது மாதிரி ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறத பார்க்கலாம். பர்சனலாக அவங்க கொஷின் கேட்கலனாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சிரிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஊருக்கு ஒரு கல்ச்சர், இன்னொரு ஊருக்கு ஒரு கல்ச்சர். இப்போ ஜப்பானை பற்றி நான் வந்து ஒரு புக்கில் படிக்கிட்டேன். அதில் வந்து ட்ரெயினில் யாருமே சாப்பிட மாட்டாங்களாம். யாருமே ட்ரெயினில் சாப்பிடவே மாட்டாங்க. அது அங்கே ஒரு கல்ச்சர். ஒருத்தர் இந்த ட்ரெயினில் அந்த சீட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதை தச்சிக்கிட்டு இருக்காரு. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க ஏறின மற்ற நாட்டுக்காரங்க அவரை பார்த்து சொல்லியிருக்காங்க, see the train is going to start, you may get down அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, I am also traveling in the same train அப்படின்னு. I am not a railway worker, I am a co-traveler அப்படின்னுக்காரு. உடனே அவங்க கேட்டிருக்காங்க, அப்புறம் நீங்கள் ஏன் தைக்கிறீங்க, நீங்கள் ரயில்வேஸ் இல்லையே அப்படின்னு. என் நாட்டு பொருள் ஒன்று இந்த மாதிரி சேதமடைஞ்சிருந்தால் அது சரி பண்ணுறது என்னுடைய கடமை, அது சேதப்படுத்தாமல் இருக்கிறது என்னுடைய கடமை, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய பேட்ரியாட்டிசம்ங்கிறது கோஷம் போடுறதில் இல்லை.
அசிங்கம் பண்ணாதில் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒழுக்கம்னா அது என்ன? ஒழுக்கம்ங்கிறது நாம் வந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள்னாக்க நம்ம மது அருந்துவதில்லை, நம்மிடம் வந்து புகைப்பிடிப்பதில்லை, போதை பழக்கம் இல்லை, இதுதான் ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கம்னு எடுத்துட்டால் சாலையில் எச்சு துப்பாமல் இருக்கிறதும் ஒழுக்கம்தான். நம்முடைய வாகனத்தை கொண்டு போய் சரியான இடத்துல நிறுத்துறதும் ஒழுக்கம்தான். நாம் சாலையை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டாமல் இருக்கிறதும் ஒழுக்கம்தான். வரியை ஒழுங்காக செலுத்துவது அதுவும் ஒழுக்கம்தான். சக மனிதர்களிடம் அன்பாக பேசுவதும் ஒழுக்கம்தான். நாம் வந்து இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நாம் நேர்மையாகவும் சின்சியராகவும் நடக்கிறது தான் ஒழுக்கம். அதனால் ஒழுக்கங்கிறத நம்ம வந்து பிரித்து இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி அது என்னென்னாக்கா, அந்த ஜப்பானுடைய கல்ச்சர், ஒவ்வொரு இடத்தினுடைய கல்ச்சர், ஈஸ்டனுடைய கல்ச்சர் வேறு, வெஸ்டனுடைய கல்ச்சர் வேறு. அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இந்த ஹாஃப்ஸ்டடேனுடைய புக்கு, ஹாஃப்ஸ்டடே வந்து என்னன்னாக்கா அருமையான ஒரு புக்கு எழுதியிருப்பார். அவர் வந்து கீட் ஹாஃப்ஸ்டடே அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு. அந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்ட்டுக்குன்னு சில பண்புகள் இருக்குது, ஈஸ்ட்டுக்குன்னு சில பண்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவலிசம். வெஸ்ட்டில் எல்லா முடிவும் இண்டிவிஜுவல் எடுப்பாங்க. எப்படின்னா, நான் இதுதான் படிக்க விரும்புகிறேன், திடீர்னு அந்த பையன் வந்து ஆந்த்ரோபாலஜி எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவான். அவ்வளோதான், பெற்றோர்லாம் தலையிடவே மாட்டாங்க. ஆந்த்ரோபாலஜிக்கு என்ன ஸ்கோப்பு, என்ன ஃப்யூச்சர், அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஹி வில் டேக் ஆந்த்ரோபாலஜி அண்ட் வில் ஸ்டடி. பட் ஈஸ்டில் அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா, பையன் என்ன படிக்கணுங்கிறத கொள்ளு தாத்தா வரைக்கும் முடிவு பண்ணுவார். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து கலெக்டிவாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். எல்லாத்தையுமே நாம் கலெக்டிவாக டெசிஷன் எடுக்கிற ஒரு கல்ச்சரில் இருக்கும். அதனால தான் நம்ம இதில் என்னன்னாக்க ஒரு சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு அனுசரணையாக இருக்க வேண்டிய பகுதி. நம்ம ஒரு மணி நேரத்தில் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லி ஆகக்கூடிய ஒரு கல்ச்சரில் வந்தவங்க நம்ம. ஏன்னா நம்ம கல்யாணத்தை எடுத்து பாருங்களேன், நம்ம கல்யாணத்தை எடுத்து பாருங்கள். நம்ம கல்யாணம் எப்படி இருக்குது? இப்போ வெஸ்ட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா மொத்தமே ஒரு 100 பேர் அந்த சர்ச்சில் போயிட்டு அவங்க அது பண்ணிட்டு அந்த 100 பேரே அதிகம் ஒரு ஃபீஸ்ட். அவ்வளோதான் அவங்களுடைய வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேரேஜுங்கிறது. ரொம்ப க்ளோஸ் கித் அண்ட் கின்னு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு அது முடிஞ்சு போகிற ஒரு விஷயம். நம்ம ஊரில் அப்படியா? நம்ம வந்து 2000 இன்விடேஷன் அடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. நேற்று தான் அவரை பார்த்துருப்பாங்க, அவர்கிட்ட போய் இன்விடேஷன் கொடுத்து கல்யாணத்துக்கு வரணும்பாங்க. அவருக்கு நான் நிறைய நேரங்களில் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு இவர் பொண்ணோட அப்பாவா மாப்பிள்ளையோட அப்பாவா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டது உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வச்சுருப்பாங்க, நாம் அதுக்கு இதை மிஸ் பண்ணிடுவோம் அந்த இன்விடேஷனை. அப்புறம் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் அது யாருன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக நான் என்ன பண்ணேன், ஒரு 4-5 கல்யாண மண்டபம் ஒரு இடத்துல இருக்குது. எனக்கு கொடுத்துருந்தவங்க கல்யாணமும் அங்கே தான் நடக்குது. நான் தப்பான ஒரு கல்யாணத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அங்கே போய் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை யாருமே தெரிஞ்சவங்க இல்லை. நமக்கு தெரிஞ்சது என்னென்னா மாப்பிள்ளையுடைய அப்பா தான் தெரியும். அவரையும் காணமேட்டு நான் அங்கேயும் இங்கேயும் தேடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் என்ன தெரிஞ்சவர் வந்து, சார் வாங்க சார், ரொம்ப சந்தோஷப்படாரு. சரி இந்த கல்யாணம் தான் போட்டிருக்குன்னு நான் சைலண்ட்டாக உட்காந்தேன். அவர் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு, சார் எந்த கல்யாணத்துக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. இப்படி சார் இது இல்லை சார், பக்கத்து மண்டபம் சார்ட்டு. அப்புறம் அவரே கொண்டு போய் பக்கத்து மண்டபம் தான். அப்போ தான் பல தெரிஞ்ச முகங்களை பார்த்தேன். ஏன்னா யாரையும் தெரியறதில்லை. ஆனால் முதல் நாள் பார்த்தவங்களுக்கு கூட ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கூட்டம் இருக்குது. திருப்பதி தர்ம தரிசனம் மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாத்தையும் மோதி முட்டி நீங்கள் அங்கே பக்கத்தில் போனால், நம்ம கல்யாணம்ங்கிறது என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபரோட முடிஞ்சு போயிடுது. போய் ஒரு பூங்கத்தை கொடுத்து அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு வந்துடுறதோடு முடிஞ்சு போயிடுது. இதுதான் எங்கள் வாழ்த்துறதுக்கு யோசனையே வராது. ஏன்னா வரிசையில் போய் அங்கே நின்னா போதுங்கிற நிலைமையில் பல பேர் இருக்கிறாங்க. நம்ம சாப்பாடு எப்படி? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பீஸா, ஒரு கோல்ட்ரிங்க், ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய லஞ்சு முடிஞ்சு போயிடுது. ஆனால் நம்ம ஊரில் எப்படின்னாக்கா, ஒரு இலையை போடணும், ஒரு இடத்துல உப்பு, அப்புறம் ஊறுகாய், அப்புறம் காய்கறி, அப்புறம் கூட்டு, அப்புறம் பச்சடி, அப்புறம் வடை, அப்புறம் இனிப்பு, அப்புறம் அப்பளம், அப்புறம் சாதம், அப்புறம் சாம்பார், மற்ற குழம்பு அல்லது மோர் குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் பாயசம், அப்புறம் வந்து மோர், அப்புறம் வெத்தலை பாக்கு. இத்தனையும் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் பரிமாறணுங்கிறது. இது கல்யாணம்னா இப்போ ஏகப்பட்டதாக ஆகிப்போச்சா. அதனால தான் ஒரு முறை இயக்குனர் மணிவண்ணன் சொல்லியிருந்தார், ஈரானி மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா
ஒரு சிம்பிளான தீம் இருக்கும், ஒரு சின்ன தீம் தான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பையன் வீட்டு பாடம் எழுதிட்டு வர மாட்டான். நீ நாளைக்கு வீட்டு பாடம் எடுத்துகிட்டு வரலன்னா உன்னை நான் ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லுவார். அந்த வீட்டு பாடத்தையும் இவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதை எழுதணுன்ட்டு வரும்போது இவன் தவறி போய் என்ன பண்ணுவான், பக்கத்தில் உட்காந்துருந்த பையனுடைய அந்த நோட் புக்கும் இவங்ககிட்டயே வந்துடும். இவன் என்ன பண்ணுவான், யோசிப்பான், நாளைக்கு அந்த பையன் மாட்டிக்குவானே, நம்ம தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவன் நோட் புக்கையும், அவன் வீட்டு பாடம் எழுத முடியாது, அப்போ நாளைக்கு அவன் மாட்டிக்குவானே, என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு பயங்கரமான யோசனை. அவன் வீட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு தோராயமாக அவன் வீடு இருக்கிற இடம் தெரியும், ஓடுவான், விசாரிப்பான், போவான். அது ஃபுல்லாக அந்த பையன், சின்ன பையன், இவ்வளோ பெரிய பையன் ஓட்டி அவ்வளவு கஷ்டப்படுவான், எங்கெங்கேயோ ஓடுவான், போடி எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சா அவன் நோட் புக்கை கொடுக்கலான்னு போவான். எவ்வளோ முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. வீட்டுக்கு திரும்புவான், தன்னுடைய வீட்டு பாடத்தை எழுதுவான், யோசிச்சு பார்ப்பான், நாளைக்கு அவன் மாட்டக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அவனுடைய நோட் புக்கை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதி அவருடைய வீட்டு பாடத்தையும் முடிச்சிடுவான். இப்போ பதட்டத்தோடு போவான் ஸ்கூலுக்கு. போயிட்டு எல்லா நோட் புக்கையும் அந்த மாஸ்டர் பார்த்துட்டே வருவார். பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுடைய நோட் புக்கையும் பார்ப்பார். மறுபடியும் இன்னொரு முறை பார்ப்பார். பார்த்துட்டு ஏதோ சொல்ல போகிறாரோன்னு பயந்துக்கிட்டே இருக்கும்போது குட் அப்படின்ட்டு போவார். அவ்வளோதான் அந்த படம். இது சின்ன படம், ஒரு சிறுகதை தான். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு திகில் படத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ தூரம் நம்ம அந்த இருக்கையினுடைய நுனிக்கு போயிடுவோம். அவர் இயக்குனர் மணிவன்ட்டு கேட்டாங்க, நாம் ஏன் இந்த ஈரானிய படம் மாதிரி எடுக்கிறது இல்லை? அப்போ அவர் சொன்னார், வெஸ்ட்டு அவங்களுடைய கான்செப்ட் வேறு, நம்முடைய கான்செப்ட் வேறு. வெஸ்ட்டுனா ஈரான் வெஸ்ட்டு கிடையாது, பட் வெளிநாடு, அங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். ஏன்னா அந்த நாட்டில் எப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஒரு 2 ரொட்டி ஒரு சப்ஜி சாப்பிட்டுட்டு அவங்க அதை சாப்பாடுன்னு கருதுகிறாங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை. நம்ம ஊரில் இத்தியாதி அம்சங்கள் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம். அதனால் நம்ம சினிமானா என்னென்னா, பாட்டு இருக்கணும், ஒரு 2 சண்டை இருக்கணும், ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கணும், ஒரு சோகமான ஒரு காட்சி இருக்கணும், இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம சாப்பாடு மாதிரி சினிமாவையும் அணுகிறோம். இத்தியாதி அம்சங்களும் இருந்தால் தான் நமக்கு சினிமா ரொம்ப சிறந்த சினிமாங்கிற மாதிரின்னு சொல்லி. அதனால் கல்ச்சர் மாறுபடுது. நம்ம கல்ச்சரில் எப்படின்னா, ஒருத்தர் புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்கள சிரிக்கிறீங்க, உங்களோட வரதில் சந்தோஷம், ஏதோ அவங்களே ஏதாவது எங்கே வேலை செய்கிறீங்கலாம் கேட்க வேண்டியதில்லை, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்கே இறங்கணும், எப்படி, அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். சில பேர் அந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா எல்லாரும் பேசணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் மினிமமாக பேசுகிறவங்க சில பேர் மினிமமாக பேசுவாங்க, சில பேர் நல்லா பேசுவாங்க. அப்படியா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைக்கிங் கான்வர்சேஷன். ஏன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுகிற போது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தயக்கம்லாம் போகும், ஒரு ஃப்ரீனஸ் வரும். இப்போ நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு பல கேள்விகள் கேட்க போகிறாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு பதில் சொல்கிறதே உங்களுடைய சோஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் இருக்குமா நான். ஏன்னு கேட்டால், தயக்கமில்லாமல் பேசுறதுங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு உங்களால் முடியும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு தளர்ந்த ஒரு மனப்பான்மை, ஒரு தொலைதொலப்பான ஒரு மனப்பான்மை, ஒரு இறுக்கமான மனப்பான்மை இல்லை. நிறைய பேர் என்னென்னா இறுக்கமாக இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் உங்களை தனித்தன்மையோடு காண்பிப்பது எப்படி, அது உங்களுடைய அந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகும்போது 4 பேருக்கு உதவுறீங்களா, ஒரு ட்ரெயினில் போகும்போது 4 பேருக்கு உதவுறீங்களா? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா விற்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு விற்கும். நம்ம முன்னாடி டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, விற்கும். அவங்க தண்ணி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, உடனே தண்ணி பாட்டில் எடுத்து இந்தாங்க அப்படின்னு கொடுக்குது. இதுதான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ். சோஷியல் இன்டெலிஜென்ஸை வளவடான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. டக்குன்னு அதுதான் அந்த பாரதிதாசன் குடும்ப விளக்கில் சொல்லுவார், எக்கரியில் நாட்டம் எவர்க்கென்று நீ அறிந்தே அக்கரியை மேன்மேலும் அள்ளிவாய், விற்குவதை நீ முன்னிணைந்து நினைப்பூட்ட நீர் அருந்துங்கிறாரு. அந்த மாதிரி உடனடியாக அந்த தண்ணீரை கொடுப்பது. அதனால் சோஷியல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் கல்லூரியை பயன்படுத்திக்கங்க. இவ்வளவு நாளாக இறுக்கமாக இருந்தால் கூட இனிமேல் தளர்த்திக்கிட்டு தெரியாதவங்ககிட்ட போய் ஹலோன்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். இது உங்களை பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு பண்பு. மறுபடியும் இந்த சோஷியல் ஸ்கில்ஸ்னால் என்ன நன்மை என்பதை குறித்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.